ஹலோ காய்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் இடைவிட்டு இப்போ வீடியோ பண்ணுறேங்க. ஆமாம், இப்போ நான் 20 நாளைக்கு மேலே ஆச்சு ஊருக்கு வந்து. தைப்பூசத்துக்கு வந்து மாலை போட்டு நானும் பையனும் ஃபேமிலியெலாம் போயிட்டு இருந்தோம். பையன் நானும் மாலை போட்டு நடந்து போகணும். பட்டையை பாட்டாச்சுங்க. திருச்செந்தூரில் தைப்பூசம் சரியான கூட்டமுங்க. ஆமாம், சாமி தரிசனம் பண்ணியாச்சு. நல்லா திருச்செந்தூர் முருகனை பார்த்தாச்சு. ஆமாம், அவர் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், ஆண்டவன் முருகன் அருளால். அப்புறம் ரெண்டாவது வந்து பழனிக்கு போகணுங்க. நம்ம பழனிக்கு போயிட்டு நல்லா அங்கேயும் நல்ல கூட்டம். ஃபஸ்ட் டைம் போனேன். அது என்னன்னு தெரிலங்க, நமக்கு ஒரு அங்கே ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. என்னென்னா, அங்கே வந்து நம்ம அப்பா வந்து பாதி தூரம் ஏறினார். அதுக்கப்புறம் வந்து ஏற முடியலன்ட்டு உட்காந்துட்டாரு. அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கினாரு. நானும் சரி என் படியில் தான் உட்காந்துட்டு பாருல, நானும் மேலே ஏறி சாமி கும்பிட்டோம். வந்து பார்த்தா ஆளை காணோம். ரெண்டாவது வந்து பார்த்தா அவர் நாங்கள் மத்தியானம் மேலே 11 மணி இருக்கும். 11 மணி இருந்து சாமி தரிசனம் கீழே வந்து சாமி கும்பிட்டு மேலே சாமி கும்பிட்டு கீழே வந்திருக்கோம். ஆளை காணோம். எத்தனை மணி காலைல 11 மணி நைட்டு 8 மணி வரைக்கும் தேடிட்டே இருந்தோம். கீழே மேலே ஏறி அதே தேடினுங்க, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஃபோன் வருது. எங்கேயும் பார்த்தோன்னா ஊருக்கு போயிட்டாராம். ஆமாம், தூரம் தான். எப்படி போனான்னு தெரியல. அப்பாவுக்கு வயசு இருக்குங்க, 70 வயசுக்கு மேலே, 75 வயசுக்கு மேலே இருக்கும். பத்தில் வந்துட்டார். ஆமாம், அது நம்ம கிடைச்சது பெரிய விஷயம். நம்ம ரொம்ப நேரம் அலைஞ்சிங்க, கஷ்டப்பட்டு. ஆமாம், ரொம்ப மனசுக்கு சங்கடமாக போயிடுச்சு. என்னடா பழனிக்கு வந்து சாமி இந்த மாதிரி நம்மளை வந்து இப்படி நமக்கு நிலைமை இப்படி இருந்தால் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் கிடச்சிட்டாலும் சந்தோஷமாக இருந்தது. ஆமாங்க, எனக்கு ரொம்ப மனவேதனை வச்சு. எத்தனை வாட்டி ஏறிட்டான்னு எனக்கே கணக்கு தெரிலங்க. நிறைய வாட்டி இறங்கிட்டேன் பழனியில். சரின்னு பழனி போய்ட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் வந்து உள்ளூரில் வந்து ஐயனார் சொல்லுவாங்க. அந்த கோயிலில் உள்ளூரில் பக்கத்தில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து அந்த கோயிலை வந்து நம்ம என்ன வேணாலும் கிடைக்குமாங்க. ஆமாம், அந்த கோயிலில் வந்து பொங்கல் வச்சாச்சு. ஃபேமிலியில் போய் பொங்கல் வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குலதெய்வ கோயில் வந்து சிவராத்திரிக்கும் போய்ட்டு வந்தாச்சுங்க. ஆமாம், வந்து 25 நாளில் எல்லா கோயிலையும் போய்ட்டு வந்தாச்சுங்க. உள்ளூர் கோயில் எல்லா கோயிலும் போய்ட்டு வந்தாச்சு. தரிசனம் பெற்றாச்சுங்க. ஆமாம், நீ நல்லா ஆசீர்வாதம் கடவுள் ஆசீர்வாதம் இருக்கணும். ஓகே காய்ஸ், நீங்களும் இந்த ஒரு பழனிக்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.